ஹலோ காய்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஜிட்டல் பெயிண்டிங்னா என்ன, அதை எப்படி ஸ்மட்ச் பண்ணுறது, எப்படி கலர் கரெக்ஷன் பண்ணுறது, எப்படி ஹைலைட் கொடுக்குறது, அதெல்லாம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆனில் போட்டு நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டிஜிட்டல் பெயிண்டிங்க்கு தேவையான டூல்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட், செகண்டாக வந்து ஹைலைட், தேர்ட் ஒன் வந்து கர்வ், ஃபோர்த்து கலர் பேலன்ஸ், ஃபோட்டோவுக்கு தேவையான ரெசல்யூஷன் கொடுத்துட்டு ஷார்பன், கலர் அப்ளையிங் அண்ட் ஸ்மட்ச். பேசிக்காக இந்த 8 ஸ்டெப் தான் யூஸ் பண்ணுவோம். அது ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஃபோட்டோவுக்கு தகுந்த கலரை வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டு, நெக்ஸ்ட் வந்து கான்ட்ராஸ்ட்டு, அந்த ஃபோட்டோவுக்கு தேவையான அளவு கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஹைலைட் பார்ட்டு, நமக்கு இமேஜுக்கு தேவையான முக்கியமான பாயிண்ட்டே ஹைலைட் தான். அந்த ஹைலைட் பாயிண்ட்டை நம்ம ஹைலைட் பண்ணணும். மூணாவது அந்த கர்வ், நம்ம ஹைலைட் பண்ணுறதுக்கான ஹைலைட் அந்த ஒயிட் மாதிரி கொடுக்குறோம்ல, அந்த ஹைலைட் பார்ட்டே வந்து கர்வ் லைனில் தான் கொடுக்கணும். அப்படி இல்லைனா கலர் பேலன்ஸில் வந்து ப்ளூ இன்க்ரீஸ் பண்ணலாம். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன், அதை பாருங்கள். மூணாவது ஃபோட்டோவுக்கு தகுந்த ரெசல்யூஷன். நம்ம வந்து எந்த ஃபோட்டோ பெயிண்டிங் பண்ணாலும் 500, 400 அந்த அளவுக்கு நம்ம ரெசல்யூஷன் வச்சால் தான் ஃபோட்டோ வந்து நமக்கு கிளாரிட்டியாக ஹெச்டியாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். தேர்ட் ஒன் ரெசல்யூஷன். சிக்ஸ்த் ஒன் ரெசல்யூஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஷார்பன் கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு தேவையான டீட்டெயில் நல்லா கிடைக்கும். செவன்த் ஒன் கலர் அப்ளை பண்ணிட்டு ஸ்மட்ச் பண்ணணும். இப்போ இந்த பிங்க் அண்டு க்ரீன் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு தகுந்த மாரி கொடுக்கணும். ஃபைனலாக ஸ்மட்ச் பண்ணணும். நம்ம எந்த அளவுக்கு ப்ரஷ்ஷு மாலை வச்சு டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ணுறோமோ அந்தளவுக்கு ஸ்மட்ச் நம்மளுக்கு நல்லா வரும்.